சென்னையிலிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலா பயணிகள் இங்கே அவர்கள் சமையல் செய்யும் காட்சி அவர்களிடம் கேட்போம். தலைவரே வணக்கம். வணக்கம் தலைவரே, எப்படி சுற்றுலா பயணம் எப்படி இருந்தது? எப்படி முதல் முறை வந்திருக்கு இல்லையா? சரி, சென்னையில இருந்து வந்திருக்கு. ஒரு 4 நாள் ஆச்சா? ஒவ்வொரு ஊரா மதுரை எல்லாம் பாத்தீங்களா? கொடைக்கானல் போயிட்டு வரும்போது திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது கன்னியாகுமரி நைட் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்து கிளைமேட் சரியில்லை, அதனால சன்ரைஸ் பார்க்க முடியல. அதுக்காக மேகமூட்டம் இல்லையா? மேகமூட்டம், மலை மேகமூட்டமா இருக்கிறதுனால வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டு மார்னிங் இந்த பக்கம் போனா கிளைமேட் நல்லா இருக்கு, அப்படியே இந்த இடத்துல வந்து போட்டுட்டு சரி 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 மத்தியானம் சாப்பிட்றதுக்காக பிரியாணி ரெடி. பிரியாணி சைவ பிரியாணி அசைவ பிரியாணியா? அசைவ பிரியாணி. இது சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கியாச்சா? மட்டன்லாம் வாங்கிட்டோம், வேலை வாங்கியாச்சு. அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டோம். பொருளெல்லாம் இருக்கு இல்லையா? விறகடுப்புல வைக்க போறீங்களா? கேஸ்லயா? தம்போடக்கு விறகடுப்பா? சரி, பார்க்க நல்லா இருக்கு இல்லையா? பக்கத்துல இருக்கு ஒரு அருவி இருக்குன்னு சொல்லி. ஆமா, திருப்பர பருவி. அங்க போய் அப்படியே சாப்பிட்டு தொட்டிப்பாளையம் பார்த்துட்டு. சரி சரி. அரண்மனை பாத்தீங்களா? பேலஸ் பார்க்கல? சரி, அப்ப அந்த பக்கம் போய் பார்த்துட்டு கூட போலாம். சரி அம்மா, நீங்க சொல்லுங்க, எப்படி நல்லா இருக்கா? சரி, இடங்கள் நல்லா இருக்கு இல்லையா? 4 நாள் நீங்க பார்த்ததுல நல்லா பிடிச்ச இடம் இது? கன்னியாகுமரி நல்லா பிடிச்சிருக்கா? சரி, கொடைக்கானல் பாத்தீங்க இல்லையா? நல்லா இருக்கு இல்லையா? சரி, வந்த வழியில பயணங்கள் எல்லாம் சிறப்பா இருந்ததா? நிறைய குறை ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, எல்லாம் நிறைவா தான் இருக்கு இல்லையா? சரி சார், நீங்க சொல்லுங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம வரக்கூடிய வழியில பயணம் போக்குவரத்து நமக்கு இடைஞ்சல் இருந்தா சொன்னா தான் அதை வருங்காலங்கள்ல நிவர்த்தி பண்ண முடியும். அதுக்குதான். எப்படி எதுவும் இல்லை. சரி, பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடா. சரி அம்மா, நீங்க பாட்டு பாடுவீங்களா? எம்ஜிஆருடைய தத்துவ பாடல் பாடுங்க. ஆமா, இது அதோ அந்த பறவையில் போல் வாழ வேண்டும் உல்லாசமா. ஏன்னா நம்ம உல்லாச பயணம் தானே வந்திருக்கோம். மறந்து போச்சா? தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. சரி தாய், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பயணம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கா? இன்னும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா? சரி, அழகான ஒரு இந்த சுற்றுலா பயணத்தை நிறைவு செய்த மாதிரி நல்ல ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். பாட்டு தெரியாதா? தத்துவங்கள் சொல்லுவீங்களா? சரி, அவங்கள கூப்பிடுங்க பக்கத்து. நல்லதே நினைச்சா நல்லது நடக்கும் இல்லையா? சரி சரி சரி. ஆமா, எல்லார்ட்டையும் பேசுவோம். ஏன்னா நம்ம 5 வருஷம் கழிச்சாலுமே இப்ப எடுக்கக்கூடிய படம் வந்து பார்க்கலாம். அதனால வரக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கும் முகத்தை காணலாம். ஐயா வணக்கம். எப்படி பயணம் எப்படி இருந்தது? அருமையா இருந்ததா? இப்பதான் முதல் முறை? சரி. ஓ, எவ்வளவு? 31 வருஷத்துல இவ்வளவு காலம் உழைப்பு தான். இன்னைக்குதான் எல்லாரையும் வச்சு ஒரு சுற்றுலா வந்திருக்கு இல்லையா? சரி சரி சரி, நல்லா இருக்கு இல்லையா? சரி, அப்ப என்ஜாய் பண்ண விஷயமா ஒரு பாட்டு பாடுவீங்களா? 2 வரி பாட்டு வராது. சரி, அந்த பக்கம் நிற்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாமா? சரி, அவங்க பாடுவாங்களா? எல்லாரும் பாடுவாங்களா? சரி, பாடக்கூடிய ஆட்களை சொல்லி ஒரு அழகா ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா. யாரு பாடுறது? பாடுவாங்களா? சரி சரி சரி, ஓகே. வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி தலைவர், நீங்க சொல்லுங்க, சுற்றுலா பயணம் எப்படி இருந்தது? அருமையா இருந்ததா? நல்ல கூழ் அருமையா இருக்கு இல்லையா? இல்ல, சென்னையில இருக்க கூழுக்கும் இந்த ஒரு கூழுக்கும் வித்தியாசம் ஏதாவது தெரியுதா? வித்தியாசம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? சென்னையில உள்ள வித்தியாசமா இருக்கு. நானும் இவங்க நம்மகிட்ட சாப்பிட்டுருக்கேன். அவங்க ஊருக்கு எல்லாம் போட்டு அழகா கொடுக்குறாங்க. சரி, வேற இங்க நிறைய குறைகள் தான் இருக்கா சுற்றுலா இதுல? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு இல்லையா? சரி சரி, உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். வேற வேற யாரா இருக்காங்களா? சரி தலைவரை, செய்தி முடிக்கலாமா? வேற யாரா இருக்கா? முடிக்கலாமா? சரி, பயணம் சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகட்டும். ஓகே, நன்றி நன்றிங்க. சரி தாயை முடிக்கலாமா? முடிக்கலாமா? சரி.
தம்பிகிட்ட ஏதாவது கேட்டா சொல்லுவாங்களா? என்ன படிக்கிறீங்க? நான் 9th போறேன். சரி, ஒரு தத்துவ பாடல பாட தெரியுமா? 2 லைன். பிடித்த நடிகர் யாரு? விஜய். விஜயோட நல்ல படத்துல ஒரு பாட்டு பாடுங்க, தத்துவ பாட்டு. கில்லியா, திருப்பாச்சி அருவா, அப்படி நிறைய பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? 2 லைன் பாடுங்க பாப்போம். வரல. சரி, ஞாபகத்து வரல இல்லையா? சரி சரி சரி. அந்த தம்பிகிட்ட கேப்பமா பாட்டு பாட. சரி, பாட்டு பாட தெரியுமா? பாட்டு பாட தெரியுமா? தெரியாதா? சரி சரி சரி, பயந்தாச்சு. சரி, பயம் வேண்டாம். சரி, உங்கள் பயண சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகட்டும். ஓகே.